ஆரண்ய காண்டம் என்பது இராமாயணத்தின் 3ஆம் பகுதி. இந்த பகுதியில் ராமா, சீதை மற்றும் லக்ஷ்மணன் ஆகியோர் வனவாசத்தில் எதிர்கொள்ளும் சம்பவங்கள் விவரிக்கப்படுகின்றன. உங்களுக்கு ராமர் பிடிக்கும் என்றால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அயோத்தியை விட்டு வனவாசம் சென்ற ராமர், சீதை, லக்ஷ்மணர் மூவரும் பல காடுகளில் வாழ்ந்தனர். அவர்கள் முனிவர்களை சந்தித்து அவர்களின் ஆசீர்வாதம் பெற்றனர். ராமர் எப்போதும் தர்மத்தை காக்க உறுதியுடன் இருந்தார். ஒருநாள் ராவணனின் சகோதரி சூர்ப்பனகை அந்த காட்டிற்கு வந்தாள். அவள் ராமரை பார்த்து அவரை காதலித்தாள். ஆனால் ராமர் அதை மறுத்தார். அதனால் கோபமடைந்த சூர்ப்பனகை சீதையை தாக்க முயன்றாள். இதனால் லக்ஷ்மணன் அவளது மூக்கை வெட்டினான். சூர்ப்பனகை தனது சகோதரர்களான கஹரன், தூஷணன் ஆகியோரிடம் புகார் சொன்னாள். அவர்கள் ராமருடன் போரிட்டனர். ஆனால் ராமர் தனது வீரத்தால் அனைவரையும் தோற்கடித்தார். பின்னர் ராவணன் மாரீச்ச என்ற அசுரனை பொன்மானாக மாறச் செய்தான். சீதை அந்த மானை பார்த்து அதை பிடிக்க ராமரிடம் கேட்டாள். ராமர் அதை பிடிக்க சென்றபோது லக்ஷ்மணனும் சீதையிடமிருந்து விலகினார். அந்த நேரத்தில் ராவணன் சந்நியாசி வேடத்தில் வந்து சீதையை ஏமாற்றி கடத்தினான். சீதையை காப்பாற்ற முயன்ற ஜடாயு என்ற கழுகு வீரமாக போராடினான். ஆனால் ராவணனால் கடுமையாக காயமடைந்தான். பின்னர் ராமர், லக்ஷ்மணர் திரும்பி வந்து சீதை காணாமல் போனதை அறிந்தனர். அவர்கள் தேடிக்கொண்டிருந்தபோது ஜடாயுவை சந்தித்தனர். அவன் இறக்கும் முன் சீதையை ராவணன் கடத்தி சென்றதை கூறினான். இதனால் ராமர் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தார். சீதையை மீட்க உறுதியுடன் தனது பயணத்தை தொடர்ந்தார்.